ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோட சாரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு வந்து மறைமுகமான வருமானங்கள் இருக்கும். ஜாதகருடைய சிந்தனைகளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. 8ஆம் இடத்தோட சாரத்துல ஒரு லக்னாதிபதி இருந்தாருன்னா, அந்த 8ஆம் அதிபதி 8லயே உச்சமா இருந்தாரா, அல்லது ஆட்சியா இருந்தாரோ, வலிமையா இருந்தாருன்னா, அந்த ஜாதகர் வந்து தான் பிடித்த முயலுக்கு 3 காலுங்கிற மாரி சிந்தனையில தான் இருப்பாரு. தவறான விஷயங்கள ஃபாலோ பண்ணாலும், யாரு நல்லது சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில அவர் இருக்க மாட்டார். அப்போ எப்பொழுதுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில லக்னமோ, லக்னாதிபதியோ 8ஆம் அதிபதியோட சாரத்தில இருந்தா, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஜாதகருக்கு பெற்றுத் தரும். நல்ல விஷயங்கள் நடக்கும், நன்மைக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கும். அது தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து தான் முழு பலன்களையும் தீர்மானிக்கும்.